நம்மளோட வேர்ல்டு வைட்ல பார்க்கும்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் வந்து ஒருத்தவங்க செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 ஹவர்ஸ் பெர் டே வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதே வந்துட்டு ஒர்க்கை தாண்டி ஆனால் இந்தியாவில் மட்டும் வந்துட்டு 4.5 to 6 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதிகப்படியாக நம்ம குனிஞ்சிட்டே ஃபோன் பார்க்கறதுனால இல்லை டெஸ்க்டாப் பார்க்கறதுனால இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த இடம் வந்து பலவீனமாகுது. அதே மாதிரி வந்து அதில் இருக்கக்கூடிய டிஸ்க் ஸ்பேஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நேரோயிங் ஆகுது. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து அதாவது ஒரு 10 years to 15 years இருக்க பிள்ளைங்களே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கழுத்து வலி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அதுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தவறான புரிதல் என்னென்னா ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே எனக்கு சரியாயிருமா டாக்டர், அந்த நேரத்துக்குள்ள சரியாக இருக்குது, அதுக்கப்புறம் திருப்பி வந்து அடுத்த நாள் தூங்கி எழுந்திரிச்சோடனே எனக்கு வந்து வலி அதிகமாகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ரொம்பவே சுவாரஸ்யமான தலைப்பு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கஷ்டப்படக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக் பெயின் அப்படின்னு சொல்லப்படுகின்ற கழுத்து வலி. அதாவது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வந்து இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் யூசேஜ் வந்து அதிகமாக இருக்கு. சராசரியாக நம்மளோட வேர்ல்டு வைட்ல பார்க்கும்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் வந்து ஒருத்தவங்க செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 ஹவர்ஸ் பெர் டே வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதே வந்துட்டு அப்பார்ட் ஃப்ரம் ஒர்க்கை தாண்டி ஆனால் இந்தியாவில் மட்டும் வந்துட்டு 4.5 to 6 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்துட்டு புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக 35 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்க வந்துட்டு 5 to 7 ஹவர்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து பெர் டே வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற தகவல் வந்து சொல்லுது. இதனால வந்து என்ன பிரச்சனை நமக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் மெயினாக அடி வாங்கக்கூடியது நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கழுத்து பகுதி, அதாவது நம்மளுடைய பிரதானமான உறுப்பாகிய தலையையும் நம்மளுடைய உடலையும் தாங்கிட்டு இருக்கிற மசில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்தில் இருக்கக்கூடிய மசில் தான். அதே மாதிரி அந்த போன்ஸு, அந்த டெண்டான்ஸு, அதில் இருக்கக்கூடிய தசை நார்கள், லிகமெண்ட்ஸ் இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக நம்ம குனிஞ்சிட்டே ஃபோன் பார்க்கறதுனால இல்லை டெஸ்க்டாப் பார்க்கறதுனால இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த இடம் வந்து பலவீனமாகுது. அதே மாதிரி வந்து அதில் இருக்கக்கூடிய டிஸ்க் ஸ்பேஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நேரோயிங் ஆகுது. ஸோ வந்துட்டு இதனால சின்ன பிள்ளைங்கள்லேருந்து அதாவது ஒரு 10 years to 15 years இருக்க பிள்ளைங்களே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கழுத்து வலி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அதுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தவறான புரிதல் என்னென்னா ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே எனக்கு சரியாயிருமா டாக்டர், அந்த நேரத்துக்குள்ள சரியாக இருக்குது, அதுக்கப்புறம் திருப்பி வந்து அடுத்த நாள் தூங்கி எழுந்திரிச்சோடனே எனக்கு வந்து வலி அதிகமாகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான எளிமையான மருத்துவ முறைகள் நம்மளோட சிஸ்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த கழுத்து வலி வந்து எதனால வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கழுத்தில் வந்துட்டு நிறையா வந்துட்டு விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு நர்வ்ஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு ஸ்பைனல் கார்டு வந்துட்டு அங்கே தான் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு நிறைய டெண்டான்ஸ் இருக்குது, லிகமெண்ட்ஸ் இருக்குது. சர்விக்கல் வெர்டிப்ரால வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு ஒரு டிஸ்கில் வந்து ஒரு பல்ஜோ இல்லாட்டி போனால் வந்து ஒரு வியர் அண்ட் டியரோ இருக்குது அப்படின்னா வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக வந்துட்டு வலி வந்து தாங்க முடியாத வலி வந்து உருவாகும். அதே மாதிரி அது வந்து கழுத்தில் மட்டும்தான் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல தோள்பட்ட வரையா வந்து நம்மளோட கைகள் விரல்கள் வரைக்கும், விரல் நுனி வரைக்கும் பரவும். அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிற மெயின் காமனான சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை விரல்கள் வந்து மரத்து போகிறது. நான் எழுதும் போதோ இல்லாட்டி போனால் நான் ஒர்க் பண்ணும் போதோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் யூசேஜ் பண்ணும்போது எனக்கு கைகளில் வந்து அதிகமான நம்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா அது சாதாரண கைவலி கிடையாது. உங்களுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய நரம்பு அழுத்தத்தினால வந்து வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அசால்ட்டாக இருக்காமல் அலட்சியமாக இருக்காமல் நீங்கள் வந்து அருகில் இருக்க மருத்துவரை பார்த்து உங்களுடைய கழுத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி எந்த டைமிங்கில் நீங்கள் போய் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து வலி வந்து நார்மலாக வந்து ஒரு 3 வாரத்துக்கு மேலே இருக்குது. ஜென்ரலாக வந்து ஒரு வலி இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஒரு 2 to 3 டேஸில் அதுவே செட்டில் ஆயிரும். அதுதான் வந்து நார்மலான பெயின். இப்போ இந்த பெயின் வந்து ஒரு 2 வாரத்துக்கு மேலே இருக்குது டாக்டர், எனக்கு சம்டைம்ஸ் 3 வீக்ஸ்க்கு மேலே கூட இருக்குது, அந்த பெயின் வந்து என்னால் டாலரேட் பண்ணவே முடியல, மருந்து சாப்பிட்டு அந்நேரம் கேட்குது, அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த நாளே இந்த வலி ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம அந்த இடத்த வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கணும். இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு சிடி ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், இல்லை
இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு சாதாரணமாக டிஜிட்டல் எக்ஸ்ரேவாலும் பண்ணி பார்க்கலாம். இந்த கழுத்தில் வந்துட்டு நரம்பு அழுத்தம் இருக்கா இல்லை எலும்பு தேய்மானம் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி வந்துட்டு அவங்களுடைய ஒர்க் நேச்சர் என்ன அப்படின்னு பார்க்கணும். மெயினாக இப்போ இருக்க பசங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுவாங்க, அதாவது குனிஞ்சிட்டே ஒரு பைக் ஓட்டிகிட்டே போகிறது. அந்த பைக் மோகத்தினால கூட நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கழுத்து வலி வந்து அதிகமாக வந்துட்டே இருக்குது. ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு கழுத்து வலின்னு வர்றாங்க அப்படின்னா ஸோ ஹிஸ்ட்ரி வந்து ரொம்பவே முக்கியம். அவங்களோட ஒர்க் நேச்சர் என்ன, இல்லைன்னா அதிக நேரம் கேம்ஸ் விளையாடிட்டே இருக்காங்களா, இல்லை அதிக நேரம் வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்களா, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட அதிகப்படியான கழுத்து வலி வருவதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ வந்து நம்மளோட செல்ஃபோன் யூசேஜ் அதே மாதிரி டெஸ்க்டாப் யூசேஜை வந்து நம்ம குறைச்சிக்கணும். இல்லை வேலை பளுவின் காரணமாக வந்து எனக்கு ஒர்க் நேச்சரே இதான் டாக்டர், எனக்கு ஐடி ஒர்க்கு, நான் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 7 to 10 hours வந்துட்டு நான் வந்துட்டு சிஸ்டமில் தான் இருக்கணும், அதனால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா, நீங்கள் வந்து சிறிது நேரம் வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வந்துட்டு அந்த ஒர்க் பிளேஸில் அதே பொசிஷன்லேயே உட்காந்து இருக்காமல் கொஞ்சம் மூமெண்ட்ஸ் கொடுக்கணும். கொஞ்சம் நேரம் எழுந்து வந்து கொஞ்சம் நேரம் நடந்துட்டு வரணும். அதே மாதிரி கழுத்துக்கு சின்ன சின்ன ஈஸியான ரொட்டேஷன்ஸு அண்ட் வந்து நெக்கை வந்து அப் அண்ட் டவுன் பண்ணுறது, சின்ன அப் அண்ட் டவுன் பண்ணுறது, இந்த மாதிரி எளிமையான எக்ஸசைஸ் வந்து ஆஃபீஸ் எக்ஸசைசஸ் வந்து நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து பண்ணிக்கலாம். பிரேக் டைமிங் அல்லது லஞ்ச் டைமிங்கில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸசைஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் அதிகமாக செலவாகாது. ஒரு 5 to 10 minutes மட்டும் ஒரு நெக் ரொட்டேஷனோ இல்லாட்டி போனால் ஒரு சின்ன அப் அண்ட் டவுனோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மசில் டைட்னஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த ரேடியேட்டிங் பெயின் சொல்லுவோம், அதாவது கழுத்துலேருந்து தொடங்கி அந்த வலி வந்து விரல் நுனி வரைக்கும் வர்றது, இது வந்து நரம்பு அழுத்தத்தினால வருது. இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த நர்வ் வந்து ரிலாக்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து நம்ம நசிய மருந்துகளும் ப்ளஸ் உள் மருந்துகளும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து விரைவில் குணமாகும். இப்போது இதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க வந்துட்டு நெய் சாப்பிட்டா வந்து நான் குண்டாயிருவேன், தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டா குண்டாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உடம்புல வந்து நெய்ப்பு பசை இல்லாதது ஒரு பெரிய ரீசனாக இருக்குது. ஸோ வந்து நமக்கு குட் கொலஸ்ட்ரால் ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி பெயினுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாதத்தை குறைக்கிறதுக்கு நெய் மருந்துகள் வந்து உள்ளே கொடுப்போம். இல்லை அந்த மாதிரி எனக்கு வந்து சாப்பிட முடியாது டாக்டர் அப்படின்னா காலையில் எழுந்தவுடனே உருக்குன நெய் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 1/2 teaspoon வந்து 1 tumbler வந்து வெந்நீரில் வந்து நீங்கள் குடிக்கலாம். அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய போன்ஸை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். அதே மாதிரி பாடியோட ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து கரெக்டாக வச்சுக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி காலையில் எழுந்தவுடனே வந்து இந்த மாதிரி பேட்டர்னை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி விட்டமின் டி ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு இந்த மாதிரி பெயினுக்கு வந்துட்டு. அதே மாதிரி வாதத்தை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா சன்லைட் எக்ஸ்போஷர் வந்து கண்டிப்பாக வந்து தினசரி ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு 20 to 30 minutes வேணும். அதே மாதிரி வந்து சின்ன சின்ன எளிமையான உடற்பயிற்சிகளும் வந்து நமக்கு தேவை. இப்போ எனக்கு உடற்பயிற்சி பண்ணவே நேரமே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து மார்னிங் எழுந்தோடனே வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஜன்னல்லேருந்து உங்களுக்கு ஒரு சன்லைட் கிடைக்கிது அப்படின்னா கூட அந்த வெயிலில் நின்றுட்டு ஒரு நெக் ரொட்டேஷனோ ஒரு சின்ன அப் அண்ட் டவுன் எக்ஸசைஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் த சன்லைட் பண்ணும்போது, அதுவும் மெயினாக மார்னிங் டைமிங்கில் பண்ணும்போது உங்களுக்கு விட்டமின் டியும் பாடியில் சிந்தசிஸ் ஆகும். அதே மாதிரி வந்து அந்த டைட்னஸ் வந்து உங்களுக்கு வந்து குறையும். அதே மாதிரி இந்த டெண்டர்னஸும் குறையும். என்ன மாதிரியான உணவு பொருள்களை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாதம் நம்ம உடம்புல அதிகமாக இருக்கும்போது நம்ம வந்து புளிப்பு சுவையை வந்து தவிர்த்துக்கணும். அதே மாதிரி வந்துட்டு புளிப்பு சுவை அப்படின்னு சொல்லும்போது வந்து நீங்கள் ஈவன் வந்துட்டு புளி சாம்பார்லேயே நம்ம புளி ஊற்றுறோம் அப்படின்னா கூட அந்த புளிக்கு பதிலாக வந்து ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக வந்து புளி சாதம், அதே மாதிரி வந்துட்டு புளிக்குழம்பு, அதே மாதிரி வந்துட்டு நிறையா வந்துட்டு புளி ஊற்றி செய்கிற விஷயங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. பூமிக்கு அடியில் விளையிறக்கூடிய கிழங்கு வகைகளையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க வந்துட்டு இந்த கழுத்து வலி வந்துருச்சு அப்படின்னா வந்து நம்ம எப்பயுமே மெடிசன் எடுத்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிடையவே கிடையாது. நம்மளோட ஆயுர்வேத மருத்துவத்தில் வந்துட்டு நம்ம நசிய முறைகள் வந்து பண்ணுறோம். அதாவது என்னென்னா மூக்கில் விடக்கூடிய சொட்டு மருந்துகள். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கபத்தை ரெடியூஸ் பண்ணுறது இல்லாமல் கழுத்து அண்டு வந்துட்டு கழுத்துலையும் சரி தலையிலும் சரி இருக்கக்கூடிய மசிலை வந்து நல்லாவே ரிலாக்ஸ் பண்ணும். அதனால் வந்து நசிய மருந்துகள் எடுக்கும்போது உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா கபம் மட்டும் ரெடியூஸ் ஆகாமல் கழுத்து வலியும் வந்து தாராளமாகவே ரெடியூஸ் ஆகும். ஸோ வந்து அப்பார்ட் ஃப்ரம் வந்துட்டு நீங்கள் இன்டர்னல் மெடிசின் மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னல் மெடிசினாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு புற மருந்துகள், இல்லை வந்துட்டு எண்ணெய் தடவுதல் முறை, இல்லைன்னா தொக்கண முறைகள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் படுக்கும் முறையை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த கழுத்து வலி ரெடியூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபோன் யூசேஜ் அண்ட் டெஸ்க்டாப்
லேப்டாப் யூசேஜ். அடுத்த ரீசன் வந்து மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய தலையணை. இந்த ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு 2 தலையணை வச்சாதான் டாக்டர் தூக்கமே வரும், இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து கழுத்து வலி இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்லோவை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு டர்க்கி டவல் இருந்துச்சு, இல்லை ஒரு சின்ன துண்டு இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதை நல்லா வந்து ரோல் பண்ணிவிட்டு அந்த கழுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸில் வந்து வைக்கும்போது கழுத்து வலி வந்து படிப்படியாக குறையும். அது அந்த இடத்துல இருக்க ஸ்பேஸை வந்து ஃபில்லப் பண்ணும். அதே மாதிரி நம்ம படுக்கும்போது நம்மளுடைய முதுகு பகுதி, பெட்டக்ஸ் ரீஜன் இதெல்லாம் வந்து ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி நம்ம கழுத்து வந்து ஃப்ளாட்டாக இருக்காது. ஸோ அந்த இடத்துல நம்ம சப்போர்ட் கொடுக்கும்போது கழுத்து வலி வந்து பேலன்ஸ் ஆகும். அதே மாதிரி கால்சியம் ரிச் உணவுகள் வந்து நீங்கள் நிறையா எடுத்துக்கணும். கால்சியம் ரிச் உணவுகள் வந்து எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரைகளில் வந்து நிறையா இருக்குது. கீரைன்னு சொல்லும்போது ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு நீங்கள் வந்து முருங்கைக்கீரை தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து வந்து சிறுகீரை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பிரண்டையை வந்து உங்களோட உணவில் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். பிரண்டை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட போனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ வந்து பிரண்டை கிடைச்சது அப்படின்னா வந்துட்டு வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்துட்டு ஒரு இட்லி தோசைக்கு கூட நீங்கள் பிரண்டை சட்னி இல்லை பிரண்டை துவையல் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் வந்துட்டு இந்த மாதிரி நெக் பெயினுக்கு வந்து நமக்கு வந்து ஆர்த்தோ கியூர் கேப்சியூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு மகாராஜ் ஆயில் இருக்குது. இந்த கேப்சியூல்ஸை வந்து நீங்கள் காலையில் 2 இரவு 2 தினசரி உணவுக்கு பின்பு எடுத்துகிட்டு வரும்போது உங்களுடைய கழுத்து வலி வந்து முற்றிலுமாக குணமடைகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெளிப்புறமாக அப்படின்னு பார்க்கும்போது மகாராஜ் ஆயிலை வந்து அப்ளை பண்ணலாம். அதை வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்நீர் ஊற்றி குளிக்கும்போது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பெயின் ரெடியூஸ் ஆகிறத கண்கூடாவே பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டர்க்கி டவல் இருந்துச்சுன்னா அதை வெந்நீரில் முக்கிட்டு அந்த இடத்துல வந்து நல்லா பிழிஞ்சிட்டு அந்த இடத்துல வந்து ஒற்றடம் கொடுக்கலாம். ஒற்றடம் கொடுக்கும்போது ரொம்பவே வந்துட்டு அந்த இடத்துல அந்த வார்ம்த் வந்து கிடைக்கும் போது அந்த பெயின் வந்து படிப்படியாக ரெடியூஸ் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இன்னைக்கு வந்து செல்ஃபோன் யூசேஜ் பண்ணுறதுனால அதிகமாக வரக்கூடிய கழுத்து வலினால நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அதே மாதிரி இது எந்த ஏஜ் குரூப் அதிகமாக பாதிக்குது, ப்ளஸ் வந்துட்டு என்ன மாதிரியான ஃபுட் பேட்டர்ன் எடுத்து உங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணனா வந்துட்டு இது சரியாகும் அப்படின்றதையும் பார்த்தோம். அதே மாதிரி வந்துட்டு ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் வந்து என்ன மாதிரியான மெடிசன் இருக்கு, ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்றதையும் பார்த்தோம். இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஏப்ரல் மாதம் 4ஆம் வாரம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை திருவள்ளூரிலும், 22ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருப்பூரிலும், 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500 946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து
சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா PCR மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Magicare. His wellness for her